ஸோ முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல முந்திரிய வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கிறோம். அப்புறம் அதே நெய்ல நமக்கு தேவையான அளவுக்கு சேமியா எடுத்து சேமியாவை வறுத்துக்கணும். சேமியா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு வெசல்லையோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த சேமியாவை எடுத்து அந்த தண்ணியில ஆட் பண்ணீங்கன்னா அந்த சேமியா நல்லா சாஃப்ட் ஆயிடும். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல பாலை ஆட் பண்றோம். தேவையான அளவுக்கு பாலை ஆட் பண்ணி பாலும் சேமியாவும் கொஞ்சம் திக்காகும் போது தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணோம். சர்க்கரை ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த பால், சேமியா அண்ட் சர்க்கரை இது மூணும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் ஓரளவுக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட், தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடரை போட்டு இந்த பால், சேமியா அண்ட் நெய் இதெல்லாம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்றோம். குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்த வறுத்த முந்திரிய போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் சேமியா பால் பாயசம்.